ஹலோ பசங்களா, நான் ஸ்ரீராம் இக்னைட்லேருந்து. இன்னைக்கு நம்ம +4 மார்க் சீரீஸில் வேவ் ஆப்டிக்ஸ்ன்ற சாப்டரில் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர்லேயே வெறும்னே இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து தான் 90% ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதில் ரெண்டு சின்ன ஃபார்முலா மட்டும் இருக்குது. அதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பற்றி ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துலாம். எப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குன்னா என்னுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு ஈவன் பைஸ்னா அதாவது 2n பைஸா இருந்தா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு 2n பைஸா இருந்தா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும், அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல என்னுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு ஆட் பைஸ்னா என்ன 1 பை 3 பை அந்த மாதிரி ஆட் பைஸா இருந்தா என்னுடைய டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும் கிடைக்கும். ஸோ அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கு ரெஸ்பெக்டிவ் பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு lambda by 2 pi into phase difference. அப்படி போட்டா என்னோட கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல பாத் டிஃபரன்ஸ் வந்துட்டு n lambdas-னும் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல பாத் டிஃபரன்ஸ் வந்துட்டு 2n minus 1 into lambda by 2 கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஞாபகம் வச்சிட்டீங்களா? இப்போ வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வருவோம். இதுல ரெண்டு இது இருக்கு. ஒன்னு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல எனக்கு வந்துட்டு மேக்ஸிமாவும், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல வந்துட்டு எனக்கு மினிமாவும் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஸோ அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் டின்றது ரெண்டு ஸ்லிட்டுக்கான வித், அண்ட் இந்த கேபிட்டல் டின்றது ஸ்லிட்டுக்கும் ஸ்கிரீனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அண்ட் இந்த ஒய் தான் வந்துட்டு அந்த ஃப்ரிஞ்சஸோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது எந்த ஃப்ரிஞ்சஸோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றது இந்த ஒய் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ன்றது பாத் டிஃபரன்ஸ். இப்போ இதுக்கு ரிலேஷன் எப்படி எழுதணும்னா, இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு டேர்ம் என்னென்ன இருக்கு, எக்ஸும் டியும் இருக்கு. கரெக்டா? அண்ட் இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் என்னென்ன இருக்கு, ஒய்யும் கேபிட்டல் டியும் இருக்கு. ஸோ நான் ரேஷியோ எழுதுனேன்னா ஒய் பை கேபிட்டல் டி ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பை ஸ்மால் டி. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு x into capital D by small d எழுதலாம். கரெக்டா? where this x is nothing but path difference. ஏன் நான் இதை path difference சொல்றேன், இந்த பாத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னால தான் இங்க நான் x எழுதியிருக்கேன். ஸோ அதனால இந்த x is nothing but path difference. இப்போ வந்துட்டு மேக்ஸிமா கண்டிஷன்ல என்னோட y யோட வேல்யூ என்னவா இருக்கணும்னா என்னோட பாத் டிஃபரன்ஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்கணும். ஸோ பாத் டிஃபரன்ஸ்ல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் என்னது n lambda, மிச்சம் இருக்க d by small d அப்படி எழுதிடணும். இது என்னுடைய மேக்ஸிமா ஃபார்முலா, வேர் n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity, அண்ட் என்னுடைய மினிமா ஃபார்முலா வந்துட்டு yn வந்துட்டு இந்த வாட்டி மினிமா ஃபார்முலால என்னோட பாத் டிஃபரன்ஸ் என்ன இருக்கணும், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோட பாத் டிஃபரன்ஸா இருக்கணும், which is nothing but 2n minus 1 by 2 into lambda and capital D by small d அப்படி எழுதிடணும். இவ்வளவுதான் மேக்ஸிமா அண்ட் மினிமாக்கான ஃபார்முலா. வேர் இந்த yn எழுதிருக்கல, yn இஸ் நத்திங் பட் nth மேக்ஸிமா ஆர் nth மினிமாவோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் வச்சு எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த PYQ பாருங்க. இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் பர்ஃபார்ம்ட் யூசிங் த லைட் கன்சிஸ்ட் ஆஃப் 480 நானோமீட்டர் அண்ட் 600 நானோமீட்டர் wavelength to form a interference pattern. The least number of bright fringes of 480 nanometer light that are required for the first coincidence with the bright fringe formed by the 600 nanometer light. அதாவது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 480 நானோமீட்டர் லைட்ஸ்னால ஒரு சில பிரைட் ஃபிரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகுமா, லெட்ஸ் சே இந்த மாதிரி இது வந்துட்டு 480 நானோமீட்டர்ஸ்னால ஃபார்ம் ஆகிற பிரைட் ஃபிரிஞ்சஸ், அதே மாதிரி 600 நானோமீட்டர்ஸ்னால ஒரு சில பிரைட் ஃபிரிஞ்சஸ்லாம் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த 480 நானோமீட்டர்ஸும் இந்த 600 நானோமீட்டர்ஸ்ல ஃபார்ம் ஆகிற பிரைட் ஃபிரிஞ்சஸ்ல ஏதோ சில செட் ஆஃப் பிரைட் ஃபிரிஞ்சஸ் வந்துட்டு கோயின்சைட் ஆகுது. அதுல கோயின்சைட் ஆகிற ஃபர்ஸ்ட் பிரைட் ஃபிரிஞ்ச் எது, அது என்னன்னு கேட்டிருக்காங்க 480 நானோமீட்டர்ல. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரைட் ஃபிரிஞ்சுனா என்னது, மேக்ஸிமா. ஸோ மேக்ஸிமாவோட ஃபார்முலா என்னது, மை yn is equals to n lambda d by small d. கரெக்டா? ஸோ கோயின்சைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 480 நானோமீட்டருக்கு நான் எழுதுனேன்னா என்னுடைய yn will be n into 480 நானோமீட்டர் கேபிட்டல் D by small d. அதே மாதிரி 600 நானோமீட்டருக்கு நான் எழுதுனேன்னா என்னோட yn வந்துட்டு லெட்ஸ் சே mன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா சேம் n எடுக்க முடியாது, அதோட ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். 600 நானோமீட்டர் கேபிட்டல் D by small d. இப்போ இது ரெண்டுத்தோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் n into 480 nanometer capital D by small d must be equals to m into 600 nanometer capital D by small d. So இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா my n by m is equals to இது கேன்சல் பண்ணலாம் 600 by 480 which is nothing but 5 by 4.
ஸோ இந்த n by m உடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோவே 5/4 தான். இதுக்கு மேல இதை கேன்சல் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ இந்த ரேஷியோல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா என்னோட வேல்யூ 5 இருக்கும்போது என்னோட எம்மோட வேல்யூ 4 இருக்கும். விச் மீன்ஸ் 480 நானோமீட்டருக்கு தான் நம்ம வேல்யூ ஆஃப் n எடுத்தோம், 600 நானோமீட்டர்ஸ்க்கு நம்ம m எடுத்தோம். கரெக்டா? ஸோ 480 நானோமீட்டர்ல 5th பிரைட் ஃப்ரிஞ்சும் 600 நானோமீட்டர்ல 4th பிரைட் ஃப்ரிஞ்சு தான் கோயின்சைட் ஆகும். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் 480 நானோமீட்டர். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு 5. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின்ல ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் லாம்டா வேல்யூ கொடுத்துட்டான், கேபிட்டல் டியோட வேல்யூ கொடுத்துட்டான். கொஸ்டின்ல என்ன கண்டிஷன்னா த லைன் ஜாயினிங் A1P, அதாவது இந்த A1P is perpendicular to A1 and A2. If the first minimum is detected at P, then the value of the slit separation A will be. அதாவது இந்த Pன்ற பாயிண்ட்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் மினிமம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த A1 A2 லைனும் இந்த A1P லைனுன்றது பெர்பெண்டிகுலரா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய ஸ்லிட் செப்பரேஷன் வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்துட்டு ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. இதை சால்வ் பண்ணி ஆன்சரை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த டாபிக்ல வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரம் டீம் இக்னைட்.